ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் பருவ தேர்வு 2024 தொகுதறி மதிப்பீடு சோஷியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், 5th ஸ்டாண்டர்ட். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்று சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் சோஷியல் சயின்ஸுக்கும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இரண்டாம் பருவ தேர்வு தொகுதறி மதிப்பீடு சமூகவியல் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான். ஸோ டைமிங் 2 hours, மதிப்பெண் 60 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நமக்கு சரியா தவறா. ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட ஒரு மாடல் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கட்டங்களை பூர்த்தி செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி குறுகிய விடையிலி அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே நீர்க்கோளம் வரைகிற கண்டங்களின் பெயர்களை எழுது, பல்வேறு வகையான நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கீயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு சில வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. நில வரைபட வினா அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கீ ஆன்சர். இரண்டாம் பருவ தேர்வு 2024 தொகுதறி மதிப்பீடு சமூகவியல் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு. ஸோ மேலே கொஷின் பேப்பர் பார்த்தீங்களா, அதுக்கான விடை குறிப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. கோடிட்ட இடம் சரியா தவறா, சரியான விடை எழுது, பொறுத்துக, அட்டவணையினை நிரப்புக. ஸோ அதே மாதிரி கீழே குறுகிய விடையிலி கொடுத்துருக்காங்க. நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கீழடினா என்ன, ஸோ கீழடிக்கு என்னென்ன பாயிண்ட் எழுதணும், நீரை சேமிக்க உதவும் வழிமுறைகள் என்ன. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பேஸ்டு தான் பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் ரெடி பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.